வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஆப்டிடியூட்ல நம்பர் சீரிஸ் சேலஞ்ச். சவாலா ஒரு 5 क्वेश्चन சால்வ் பண்ணுவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, சும்மா மாசா இருக்கும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. 5, 6, 16, 57, क्वेश्चन மார்க் 1245. எனக்கு ஆன்சர் சொல்ல வேணாம், லாஜிக்கை கண்டுபிடிங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு என்னையா ஸ்பார்க் ஆகுது, எனக்கு அதுதான் வேணும். பார்த்த உடனே லாஜிக்கை கண்டுபிடிக்கணும். என்ன லாஜிக் இருக்குது சார்? எனக்கு என்னமோ மல்டிப்ளிகேஷன் உள்ள இருக்குமோன்னு தோணுது சார். தோணுச்சுன்னா சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு அர்த்தம். சரியா? பார்க்கும்போது மல்டிப்ளிகேஷன் லாஜிக் உள்ள இருக்குமோன்னு எனக்கு தோணுது சார் அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் வேற லெவல்ல இருக்கு, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க, விட்டுறாதீங்க. எக்ஸாம் வரப்போற எக்ஸாம்ல அடிச்சு தூள் கிளப்பிடலாம். எப்படி சார் இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது? மல்டிப்ளிகேஷன்யா இங்க பாருங்க, 5 இன்ட்டு 1 எவ்வளோ? 5 பிளஸ் 1 எவ்வளோ? 6. இந்த வந்துருச்சா? சரி, அப்படியே வாங்க. 6 இன்ட்டு 2 ஓகே, 12 வருமா? 12ஓட எதை கூட்டினா 16 வரும்? 4. அப்போ 16 போட்டேனா? ஓகே, அப்போ 16 இன்ட்டு அடுத்து என்ன பண்ணணும்? 1 2 அடுத்து 3. சூப்பர். 16 பிளஸ் 3 எவ்வளோ? சாரி, 16 இன்ட்டு 3 எவ்வளோ? 48. 48ஓட எதை கூட்டினா 57 வரும்? 9. அப்போ பார்த்தீங்கன்னா லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டேனா? சூப்பர். அதே மாதிரி 57 இன்ட்டு அடுத்து என்ன பண்ணணும்? 1 2 3 அடுத்த நம்பர் என்ன? 4. சரியா? 1 4 9. என்னது சார் இதெல்லாம்? 1 4 9. 1 ஸ்கொயர்னா 1யா, 2 ஸ்கொயர்னா 4யா, 3 ஸ்கொயர்னா 9யா. அப்போ நெக்ஸ்ட் என்னையா வரும்? 4 ஸ்கொயர்னா 16 தானே எடுத்து வரணும். அப்போ அந்த இடத்துல என்ன வரணும்? புரியுதா? பெருக்கிற நம்பர் எல்லாம் 1 2 3 அப்படி வரிசையா போறேன். அதுக்கப்புறமா ஆட் பண்ற நம்பர் எல்லாம் ஸ்கொயர் நம்பரை ஆட் பண்றேன். அப்போ என்ன நம்பர் வரலாம்? 16 ஆட் பண்ணாதான் நமக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு தெரியும். செஞ்சிடலாமா? 7 இன்ட்டு 4 28க்கு 8 மிச்சம் 2. 5 இன்ட்டு 4 20. 20 பிளஸ் 2 22. 22 போட்டுடலாமா? 228. அதோட 16 கூட்டினா ஆன்சர் வரும். 8 பிளஸ் 6 14க்கு 4 மிச்சம் 1. 2 3 4. அப்புறம் இந்த 2 போட்டுடலாம். 244. ஓகேவா? ஆன்சர் 244. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சார் இது 244 கரெக்டாக தப்பான்னு எனக்கு கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க சார். இந்த வந்துட்டேன், அதுக்கு தானே நான் இருக்கிறேன். இப்போ 244ன்னு எனக்குள்ளே வந்ததுன்னா அடுத்த லாஜிக் படி சொல்லுங்க. இன்ட்டு அடுத்து என்ன போடலாம்? 1 2 3 4 அடுத்து என்ன? 5. 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டு 4 ஸ்கொயர்டு. அப்போ இங்கேனா 5 ஸ்கொயர்டு 25. இது செஞ்சு பார்ப்போம். கரெக்டாக 1245 வந்தால் நம்ம செஞ்சது கரெக்ட். ஓகே தானே? 5 இன்ட்டு 4 20க்கு 0 மிச்சம் 2. 4 இன்ட்டு 5 20 22க்கு 2 மிச்சம் 2. 2 இன்ட்டு 5 10 12. 1220. அதோட 25 கூட்டினா 1245. கிளியர் தானே? இப்போ ஏற்றுக்கிறீங்களா? அவ்வளோதான், ஒரு மார்க் வாங்கிடலாம். புரிஞ்சா? டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? எஸ். பார்க்குற ஒரு 10 நிமிஷமும் எஃபெக்டிவாக இருக்கணும். மின்னல் வேகத்தில் அடுத்தடுத்த கொஸ்டினை போய்கிட்டே இருப்போம். வீடியோ பார்த்தது உங்களுக்கு ஒரு இதே போரே அடிக்கக்கூடாது. ஆரம்பிச்சதும் தெரியக்கூடாது, முடியறதும் தெரியக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போவோம். அடுத்த கொஸ்டின் நீங்க தான். எனக்கு ஆன்சர் வேண்டாம், லாஜிக்கை மட்டும் சொல்லுங்க. பார்த்த உடனே உனக்கு ஸ்பார்க் ஆனுங்க, அதான் என் விஷயம். 10, 5.5, கொஸ்டின் மார்க், 15, 64, 520. இதை பார்த்த உடனே உங்க மைண்டுக்குள்ள என்ன லாஜிக் இருக்குன்னு ஓடுது? யோசிங்க. கமான் டைம் தரேன், யோசிங்க. யோசிச்சிட்டீங்களா? எப்ப 10 அப்புறம் நானே சொல்லிட்டேன் லாஜிக்க. 10 அப்புறம் 5.5 வருதுயா. அப்ப அங்கனக்குள்ள யோசிங்க. 10 பாதி ஆக்குறாங்கன்னு புரியுதா? சரி, அப்புறம் என்ன சார் பண்ணிருக்கிறான்? 15ல இருந்து 60 கிட்ட போறான். மேபி 15 4ஆல பெருக்குனா கூட 60 வரலாம். சரிதானே? மல்டிப்ளிகேஷன் 15 இன்ட்டு எதையோ பெருக்குனா 64 வரும். 64 இன்ட்டு எதையோ பெருக்குனா 520. அப்போ மல்டிப்ளிகேஷன் உள்ள இருக்குன்னு என்னால் ஸ்ட்ராங்காக கண்டுபிடிக்க முடியுது. அப்போ மல்டிப்ளை பண்ணி தான் கொண்டு வந்திருக்கிறான்னு என்னால் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல சொல்ல முடியுது. 10 இன்ட்டு எதை பெருக்குனா 5.5 வரும் அப்படின்னா 10 இன்ட்டு எதை பெருக்குனாலும் 5.5 வராது. ஒன்று பண்ணலாம், 10 இன்ட்டு 0.5. 10 இன்ட்டு 0.5 எவ்வளோ? 5ன்னு வரும். 5 வருமா? சரி. ப்ளஸ் 10 இன்ட்டு 0.5 இப்படி கூட போடுவோம். 10 இன்ட்டு 0.5 5. 5 ப்ளஸ் 0.5 5.5 வந்துருச்சா? ஓகே தானே? ஏற்றுக்கிறலாமா? சரி. இப்போ அடுத்து
5.5 இன்ட்டு மறுபடியும் 0.5 5.5 எல்லாம் 0.5 பெருக்குன்னா எவ்வளோ கம்மியாக போயிடும் 2.5 போயிடும். அப்புறம் எங்கிட்ட நான் 15க்குலாம் எப்படி போகிறது 2.5 போயிடுச்சுன்னா வராது. இதுக்கு அடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் 1ன்னு வச்சுக்கிறேன் 5 இன்ட்டு 5.5 இன்ட்டு 1 5 5.5 ப்ளஸ் 1 போட்டு பார்ப்போமா 1 ட்ரை தான் பண்ணுறேன் 5.5 இன்ட்டு 1 5.5 ப்ளஸ் 1 6.5. எனக்கு இது கரெக்டாக தப்பான்னு தெரியல, வெரிஃபை பண்ணி பார்ப்போம். இன்னக்குள்ள 6.5 வந்து அடுத்து 15 வரணும்ல, லாஜிக் படி வருதான்னு பார்ப்போம். 6.5 இன்ட்டு 0.5 ஒன்று அடுத்து என்னையா வரும் 1.5 1.5 எப்படி சார் நான் பெருக்கிறது கஷ்டம்தான். 65 இன்ட்டு 15 பெருக்குவோமா 65 இன்ட்டு 10 அப்புறம் 5 650 65 இன்ட்டு 5 இன்ட்டு 5 25க்கு 5 மிச்சம் 2 6 இன்ட்டு 5 30 32 இப்படி வருது 5 7 9 975 2 டிஜிட் தள்ளி 9.75 வச்சுருப்பேன். அப்புறமா 1.5 ஆட் பண்ணாலும் 15 வராதே ஜி. என்ன ஜி லாஜிக் இடிக்குது. உடனே என்ன பண்ணணும்னா வெக்ஸ் ஆயிடக்கூடாது, நொந்து நூடுல்ஸ் ஆயிடக்கூடாது, அப்படியே டக்குன்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன் இப்படி பண்ணிடக்கூடாது 0.5 1 2 பண்ணலாம்ல, இதை டபுள் பண்ணுறான் இதை டபுள் பண்ணுறான் அப்படி போகலாம்ல. 0.5 அடுத்து 0.5ஓட 0.5 ஆட் பண்ணால் 1 1ஓட 1 ஆட் பண்ணால் 2 இப்படி யோசிச்சு பார்ப்போமே. 6.5 இன்ட்டு 2 6 இன்ட்டு 2 12 0.5 இன்ட்டு 2 1 13 13 ப்ளஸ் 2 15 முடிச்சிட்டோம்ல லாஜிக்கை. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ அடுத்து என்ன வரும் அப்படின்னா புரியுதானையா 15 வந்துருச்சு இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன 6.5 தான் ஆன்சரு, 6.5 தான் ஆன்சர். கிளியர் தானே. அது எப்படி நம்ம செய்கிறோன்னு பாருங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக இப்படி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவீங்க, வராது, உடனே வேற இன்னொரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணும்போது தான் ஆன்சர் வரும். அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் வீடியோ பண்ணுறேன், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க சரியா. சரி இது 15 சாரி இது 6.5ன்றதுக்கு இது எவிடன்ஸ் ஒரு திருப்திக்காக வேணா செஞ்சு பார்ப்போம். 15 இன்ட்டு அடுத்து என்ன 0.5 1 அடுத்து என்ன வரும் சொல்லுங்க. கமான் 4. ஏன்னா இது அப்படியே டபுள் பண்ணி கொண்டு போகிறோம். அடுத்து இங்கே என்ன வரும் 0.5 டபுள் பண்ணால் 1 1 டபுள் பண்ணால் 2 டபுள் பண்ணால் 15 இன்ட்டு 4 60 ப்ளஸ் 4 64 வருது இல்லை. அப்போ கரெக்டு தானே. அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சியா. பார்த்தீங்களா ஈஸியாக இருக்கா. ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் நம்ம ராங் நம்பர் சீரிஸ் பார்க்கக்கூடாது. அப்படியே வீடியோவை ராங் நம்பர் சீரிஸ் கொண்டு போவோமா. நம்பர் எழுதுற அதில் எது ராங் நம்பர்னு கண்டுபிடிங்க. 3, 9, 20, 39, 63, 93, 129 இந்த இதில் எது ராங் நம்பர்னு கண்டுபிடிக்கிறோம். லாஜிக்கை ஃபஸ்ட்டு யோசிங்க. எல்லாமே கிட்ட இருக்கு. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போமா, டைம் தரட்டுமா, யோசிங்க. ரைட். ஸோ யோசிச்சிட்டிங்களா. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சு பார்ப்போமா. இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ 6 ப்ளஸ் 6 இது ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளோ 11 இது ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளோ 19 இது ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளோ 39 50 விட 11 கம்மியாக இருக்குது. அங்கிட்ட ஒரு 13 24 வருது 24 இது ரெண்டுக்கு வித்தியாசம் பார்ப்போம் 0 30 இது ரெண்டுக்கு வித்தியாசம் பார்ப்போம் 7 29 7 36 கரெக்டாக தானே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க 36 30 24 6ஓட மல்டிபிளாக தெரியுதா எல்லாம் 36 30 24. அப்போ இங்கே 19 போட்டிருக்கிறேனே 18 எனக்கு வருமோன்னு தோணுது. இங்கே 18 வந்ததுன்னா இங்கே என்ன வரணும் 12. இப்போ பாருங்க 6 12 18 24 30 36 சீக்வன்ஸ் கரெக்டாக கிடைக்குதாயா. இதோட 6 கூட்டுறேன் இதோட 6 கூட்டுறேன் இதோட 6 கூட்டுறேன் இப்படி வருதா. அப்போ லாஜிக் படி நீங்கள் சொல்லுங்க. 3ஓட 6 கூட்டினா 9 9ஓட 12 கூட்டணும் 12 தானே இங்கே வரணும். 12 கூட்டினா எவ்வளோ வரும் 12 + 9 20 வரக்கூடாது 21 வந்தால் தான் கரெக்ட். அப்போ இது ரெண்டையும் கூட்டி பாருங்க 39 கூட்டி பாருங்க கரெக்ட். அப்போ இதில் எது ராங் நம்பர் 20ன்றது தான் தப்பான நம்பர் சரியா. ஓகே தானே. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, இதுதான் ராங் நம்பர். எது ராங் நம்பர்னு கேட்பான். இந்த மாதிரி கொஸ்டினை கொடுத்துட்டு ஆப்ஷனில் ஒரு 5 வைப்பான். 5 ஆப்ஷனில் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் 3ன்னு இருக்கும், ரெண்டாவது ஆப்ஷன் 9ன்னு இருக்கும், மூணாவது ஆப்ஷன் 20ன்னு இருக்கும், நாலாவது ஆப்ஷன் 39 இருக்கும், அஞ்சாவது ஆப்ஷன் 93 இருக்கும். எது ராங் நம்பர் சொல்லுங்க. இது வராது இதுதான் ராங் நம்பர் சொல்லிடலாம்ல. அவ்வளோதான், ஒரு மார்க் கிடச்சிடும். கிளியர் தானே. அடுத்த கொஸ்டின் போகலாமா. ஓகே கொஸ்டின் பாருங்க 5, 22, 111, 682, 4779, 38238 இதில் எது ராங் நம்பர்னு கண்டுபிடிக்கணும்.
நீங்க லாஜிக்கை மட்டும் ஃபர்ஸ்ட் யோசிங்க. பார்த்தா என்ன லாஜிக் உங்களுக்கு ஸ்பார்க் ஆகுது யோசிங்க. மல்டிப்ளிகேஷன் உள்ள இருக்குன்னு தோணுது சார், கரெக்ட், அந்த லாஜிக் கரெக்ட் தான். அப்போ மல்டிப்ளிகேஷன்ல என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் அப்படி யோசிப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மல்டிப்ளிகேஷன் 5ல் ஆரம்பிச்சு 38,000 வரையும் போயிருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் தெரியுது. லாஜிக்கை பிடிச்சிட்டிங்க, மல்டிப்ளிகேஷன் உள்ள இருக்கு, இதான் லாஜிக். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்றது இருக்குல்ல. 5ஓட எதை பெருக்கணும் 22 வருது அப்படின்னா யோசிங்க. 5 × 4 போடலாமா? செஞ்சு பார்ப்போம். 5 × 4 எவ்வளோ? 20. 5 × 4 20 தானேயா? ஆனால் இங்கே 22ல் கொடுத்துருக்குறேன். அப்போ முதல் நம்பரே தப்பா? அப்படி யோசிக்கலாம். அப்போ சரி, அந்த இடத்துல ஒரு 20 வச்சுக்குவோம். 20னா அடுத்து 20 × எது போட்டால் 110 கிட்ட வரும். 20 × 5 போட்டால் 100 வரும். 4 5 அப்படி ஆடுறா. அப்போ 100ல் அங்கே வரும். 111 தப்பா? 2 நம்பர் எப்படி தப்பா இருக்கும்? இதுல ஏதோ ஒரு நம்பர் தானே தப்பு. நீங்க 22 தப்புன்னு சொல்லி 20ன்னு வச்சு செஞ்சீங்கன்னா 111 தப்புல வருது. யோசிங்க கமான். இப்போ உங்களுக்குள்ள டக்குன்னு வேற மாதிரி நான் ஒன்று யோசிக்கிறேன். என்னன்னா 5 4ஆல் பெருக்குனா 20 சார். அதோட ஒரு 2 கூட்டுறேன். 2 கூட்டினேன் அப்படின்னா எவ்வளோ வரும்? 5 × 4 22 வரும் சார். சார் இது நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? மல்டிப்ளை பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும்னு எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டீங்க. நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கயா, இங்கே 2 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ எப்படியுமே 2 எதால் பெருக்குனாலும் 9ன்னு முடியாது, சரிதானே? அப்போ ஏதோ மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கிறாலும் அப்படி தோணுது. இங்கே 5 இருக்குது, 22 இருக்குது. அப்போ 5 எதால் பெருக்குனாலும் 2ல் முடியாது. மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணியிருப்பானோ, இல்லை சப்ராக்ட் கூட பண்ணலாம். இது வரலன்னா நான் அப்படி யோசிக்கிறேன். சப்ராக்ட் நம்ம பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா ஓகே, வரலன்னா வேற மாதிரி திங்க் பண்ணிடுவோம், அவ்வளோதான். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றத லேர்ன் பண்ணிக்க போறீங்க. பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. சரி, மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணுறது வரல, அப்போ வரலன்னா இவர் என்ன பண்ணுறாரு? மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணுறாரா? இதே லாஜிக் நீங்கள் எக்ஸாம்லையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை பண்ணிட்டு வரலையா, அடுத்து இன்னொரு ட்ரை வரலையா, அடுத்து இன்னொரு ட்ரையில் வந்துடும். நான் இங்கே உங்களுக்கு செஞ்சே காமிச்சிடுறேன் என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லி. அடுத்து 22ன்னு வருது. 22 இன்ட்டு அடுத்து 4க்கு அப்புறம் என்ன? 5 போடலாமா? 5. 22 × 5 எவ்வளோ? 20 × 5 100 2 5 110 வருது. 110 வருது. 110னா இங்கே 111ல் இருக்கு. அப்போ என்ன வரும்? 2 கூட்டி பார்ப்போமா? இப்படி வருமா? புரியுதா? 112ன்னு போட்டு பார்ப்போமா? 112ன்னு போட்டேன்னா இங்கே 111 தப்பா? சரி, செக் பண்ணி பார்ப்போம். அடுத்த லாஜிக் படி 112 × 6. 6 × 2 12க்கு 2 மிச்சம் 1, 6 + 1 7, 672 வருது. அதோட 682. இப்படி போகிறாங்கன்னு நினைக்கிறேன்யா. அதாவது இப்படி போகிறாங்க. ஆட் பண்ணுற நம்பர் 2 இங்கே பாருங்க 2. இப்போ 3 ஆட் பண்ணி பார்ப்போமா? 22 × 5 எவ்வளோ? 110. 110 + 3 113. இப்படி போட்டு பார்ப்போமா? 113. இப்போ இந்த இடத்துல சப்போஸ் 113 வச்சேன் அப்படின்னா 113 × 6 வச்சேன்னா 6 3 18 8 மிச்சம் 1, 6 1 7, 678 வருது. அதோட ஒரு 4 கூட்டினா இதை பிடிச்சிட்டோம்ல. பார்த்தீங்களா எப்படி சிக்கி இருக்குன்னு? இவ்வளோதான் விஷயம். செஞ்சு பார்த்தா தான் நம்பர் சீரீஸில் எது ராங் நம்பர்னே கண்டுபிடிக்க முடியும். கண்ணிலேயே பார்த்தாலாம் மாயாஜலம் பண்ண முடியாது. என்ன தோணுதோ, மனசில் தோணுதோ அந்த லாஜிக்கை ட்ரை பண்ணி பார்க்கணும். தப்போ ரைட்டோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா வேற லாஜிக் இன்னொன்று யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் செய்யாமல் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பாரம். டக்குன்னு ஏதாவது ஒரு லாஜிக்கை ட்ரை பண்ணுங்க. இப்போ ட்ரை பண்ணனால தான் தெரிஞ்சு 2 3 4ன்னு. ட்ரை பண்ணலன்னா இது 2 2 2 போட்டிருப்பேன். பார்த்துக்கிறேன். பிடிச்சிட்டோம், அவ்வளோதான் லாஜிக். 113 தான் ராங்கு. சரி, 111 தான் ராங்கு. 113 தான் அங்கே வரணும். சரியா? இதை ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சுல்ல, அவ்வளோதான். அப்போ ட்ரை பண்ணும்போது ஒரு சின்சியராக அது என்ன லாஜிக் இருக்கும் அப்படின்னு போகும்போது அப்படி யோசிச்சுக்கிட்டே போனோன்னா கண்டுபிடிச்சிடலாம். எல்லா நம்பரெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, இதோட முடிச்சிட்டோம் நம்ம. அடுத்தலாம் இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் ட்ரை பண்ணவே வேண்டாம். டைம் வேஸ்ட் ஆஃப் த டைம். புரியுதா? எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியுதா? இவ்வளோதாயா. நீங்கள் சிம்பிளாக நம்பர் சீரீஸ்லாம் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ பார்த்தே லேர்ன் பண்ணிக்கிறலாம். டெய்லி 5 ஆக்டிவிட்டி கொடுப்போம். அதை பார்த்துக்கிட்டே வாங்க. எக்ஸாம் கிட்ட இருக்கும்போது நான் ஸ்ட்ராட்டஜி நிறையா சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் பார்த்து இப்போவே பழகிக்கிறீங்க. என்ன இது வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம டெய்லி பார்க்குறோம், என்ன இதனால் பெனிஃபிட்டு பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெவலில் இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க. அந்நேரத்தில் எக்ஸாம் கிட்ட இருக்கும்போது நம்ம வேறு மாதிரியான வீடியோலாம் இறக்கி உங்களை இன்னும் கொஞ்சம் எக்ஸாமுக்கு தேர்த்தி விடுவோம். சரியா? சரிதானையா? ஓகே, ரைட். லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். 700, 145, 34, 11.5, 7.36, 6.472. இதில் எது ராங் நம்பர்னு கண்டுபிடிக்கும். இதை நான் உங்கள்கிட்டே கொடுத்துட்றேன். இது உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன். கமெண்ட் எனக்கு வந்து ஆன்சரை கமெண்ட் செய்யவும்.
ஆன்சரை கமெண்ட் செய்யணும். என்ன ஆன்சர் இதில் வருது, எது ராங் நம்பர், எது ராங் நம்பர்னு சொல்லணும். சரியா? கமெண்ட் செய்யவும், வேற என்ன, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும். அப்போ தான் நிறைய மாணவர்கள் பார்த்து படித்து உங்களை மாதிரியே பயன்பெறுவாங்க. சரியா? ஓகே தானே? இதில் எது ராங் நம்பர்னு கண்டுபிடிங்க. எது ராங் நம்பரு? லாஜிக் வேணால் நான் சொல்கிறேன். லாஜிக் தான் சொல்கிறேன், நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். 700 ஆரம்பித்து 6 போய் முடியுது, புள்ளிலாம் வச்சுருக்கிறான். அப்போ கண்டிப்பாக டிவிஷன். லாஜிக் வந்து டிவிஷன். லாஜிக் என்ன சார் அப்படின்னா டிவிஷன், டிவைட் பண்ணி தான் கொண்டு போயிருக்கிறான். டிவைட் பண்ணி மட்டும் கொண்டு போயிருக்கிறானா, இல்லை டிவைட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருக்கிறானா, டிவைட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறானா, டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணியிருக்கிறானான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லணும். சரியா? கமெண்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரைட். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர். நன்றி, வணக்கம்.